ಏಸಾಯ 9ನೇ ಅಧಿಕಾರ 6-7 ವಾಸಿತು. ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 6 ಮತ್ತು 7ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. ಸೇನೆಗಳಿನ ಕರ್ತರುடைய ವೈರಾಗ್ಯಂ ಇದೇ செய்யும். ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನು, ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು, ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುವು ಅವನ ಹೆಸರು. ಅವನ ಮುಖಾಂತರ ದಾವಿದನ ಸಿಂಹಾಸನದ ಆಡಳಿತವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗುವುದು, ದಾವಿದನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಸಮಾಧಾನವಿರುವುದು. ಆ ರಾಜ್ಯವು ಇಂದಿನಿಂದ ಯಾವಾಗಲೂ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳ ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾಗಿ ಸ್ಥಿರಗೊಳ್ಳುವುದು. ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ಅನುಗ್ರಹವು ಇದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು. இது ஒரு அருமையான காரியம். இது ನೋಡ್ರಿ, ಇದು ಬಹಳ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ. ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು பிறக்கிறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟುವ ಮುನ್ನವೇ 800 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರವಾದನೆಯ ವಾಕ್ಯ ಇದು. முழு வேதமும் கிறிஸ்துவ மையப்படுத்தி தான் எழுதப்பட்டிருக்கு. ಪೂರ್ಣ ಸತ್ಯವೇದವು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಕೇಂದ್ರಪಡಿಸಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் வாசித்தீங்கன்னா கிறிஸ்து ஏன் இந்த பூமியில பிறக்கணும், எதுக்காக வாழணும், எதுக்காக சிலுவை சுமக்கணும், மரிக்கணும், உயிர் தெழணும், இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் இருக்கணும், எதுக்கு இரண்டாவது வருகை, இது எல்லாமே கிறிஸ்துவ மையப்படுத்திருக்கு. ಆದಿ ಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ಕ್ರಿಸ್ತನ್ ಯಾಕೆ ಭೂಮಿಗೆ ಬರಬೇಕು, ಯಾಕೆ ಜನಿಸಬೇಕು, ಯಾಕೆ ಆತನ ಶಿಲುಬೆ, ಆತನ ಪ್ರಾಣ ಕೊಡಬೇಕಾಯಿತು, ಆತನು ಮಾನವ ಕುಲಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ದ, ಮತ್ತೆ ಆತನು ಹೇಗೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ, ಇವೆಲ್ಲವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஏன்னா மனுகுலம் வீழ்ச்சி அடைந்த பின்பு நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம், முதலாம் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே, பாவம் செய்து விழுந்த உடனே இந்த வீழ்ச்சியிலிருந்து மனிதன் எடுப்பது மாத்திரமல்ல, மனுகுலத்தினுடைய முழு முக்கியத்துவத்தையும் பரலோகம் எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்க கிறிஸ்து மூலமா மாத்திரம் அறிய முடியும். ನೋಡ್ರಿ, ಮಾನವ ಕುಲದ ಮೂಲ ಪಿತೃವಾದ ಅಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ಅವನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟು ನಂತರ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿ ಬಿದ್ದ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಬಿದ್ದಲ್ಪಟ್ಟ ಅವಸ್ಥೆಯಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಅವನನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದು, ಮಾನವ ಕುಲವನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇಡೀ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಎಲ್ಲಾ ಚಿತ್ತಗಳನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ನೆರವೇರಿಸ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எதுவுமே சத்தியத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளணும். ಯಾವುದು ಸಹ ನಾವು ಸತ್ಯದ ಮುಖಾಂತರ ತಿಳ್ಕೋಬೇಕು, சத்தியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ளணும். ಸತ್ಯದ ಮುಖಾಂತರನೇ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. அதனாலதான் பாருங்க, சத்தியத்தை அறியுங்கள் சொல்லும் பொழுது சத்தியத்தில் என்ன அடங்கி இருக்கிறதுன்றதை விளங்கி கொள்ளும் பொழுதுதான் அதுல வெற்றிகளை பார்க்க முடியும். ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೇ, ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಪೂರ್ತಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ ಅದರ ಪೂರ್ಣವಾದ ಜಯವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ಯೇಸು சொல்றார், நான் தான் சத்தியம்ன்றார் ಯೇசು. ಆದ್ರಿಂದಲೇ ಯೇಸು ಹೇಳ್ಬಿಟ್ಟ, ನಾನೇ ಸತ್ಯ, ನಾನೇ வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றார். ನಾನೇ ಮಾರ್ಗ, ನಾನೇ ಸತ್ಯ, ನಾನೇ ಜೀವ ಅಂತ ಹೇಳ್ದ. இயேசு அறிந்து கொள்ளும் பொழுதுதான் சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கைனா என்ன, உலகம்னா என்ன, மரணம்னா என்ன, பரலோகம்னா என்ன, இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ಯೇಸುವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗೋದು. ಜೀವನ ಅಂದ್ರೆ ಏನು, ಮರಣ ಅಂದ್ರೆ ಏನು, ಪರಲೋಕ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದಂತ, ಲೋಕ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗೋದು. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் போது நல்லா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, நீங்க இயேசு அறிஞ்சுக்கிட்டாதான் சத்தியம்ன்றது வெளிச்சமே ஒரு வெளிப்பாட நமக்கு வர ஆரம்பிக்கும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಯೇಸುವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನಾವು ಪೂರ್ಣವಾದ ಸತ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದು. எப்பவுமே பிற்போக்கா நிறைய இருக்கும் காரியங்கள். நம்ம எதை எடுத்தாலுமே பிற்போக்காவும் இருக்கும், முற்போக்காவும் இருக்கும். ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಯಾವಾಗಲೂ ಹಿಂಜರಿದುದು ಇರ್ತದೆ, ಅಥವಾ ಅದರ ಕುರಿತಾದ ಒಳ್ಳೆ ವಿಚಾರಗಳು ಸಹ ಅಡಕವಾಗಿರ್ತದೆ. ஏன்னா இந்த பிற்போக்கா இருக்கிற காரியம் என்னன்னா, கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து நிறைய பிற்போக்கா இருக்கு பாருங்க. ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳಂತ ಹೇಳುವಾಗ ಕ್ರಿಸ್ತನ ಜನನದ ಕುರಿತು ಅನೇಕ ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳಿದೆ. தவறான கருத்துக்கள், கோட்பாடுகள், ತಪ್ಪಾದ ಅಭಿಪ್ರಾಯಗಳು, ಒಂದು ನಿಯಮಗಳು, இந்த உலகத்துல நிறைய விதமான குழப்பங்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಗೊಂದಲಗಳು, இந்த பிற்போக்கான கோட்பாடுகள் சத்தியத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்காது. ಈ ಹಿಂಜರಿದಂತ ಈ ಸಿದ್ಧಾಂತಗಳಿದೆಯಲ್ಲ, ಇದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸಲ್ಲ. பாருங்க, எப்பவுமே வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த கோட்பாடுகள், முற்போக்கான கோட்பாடுகளை நம்ம எண்ணி பார்க்க. ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೋ ಅದ್ರ ಕುರಿತಾದ ಸಕಾರಾತ್ಮಕವಾದ ಸಿದ್ಧಾಂತಗಳೇ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸೋದು. அதனால பாருங்க, இந்த சதிசேயரும் பரிசேயரும் வேதத்தை கையில வச்சிருந்தோம், அவங்களால எல்லா விதமான பலிகள், பண்டிகைகள் அனுசரிச்சாலும் அவங்களால இயேசு அறிந்து கொள்ளவே முடியல. ಸದ್ದುಕಾಯರು, ಪರಿಸಾಯರು ನೋಡ್ರಿ, ಅವ್ರ ಕರದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದನೆ ಇದ್ರು, ಎಲ್ಲಾ ಯಜ್ಞಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಿದ್ರು ಸಹ ಯೇಸುವನ್ನು ಅವರಿಂದ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? எல்லாமே பிற்போக்கா பாக்குறாங்க. ಕಾರಣ ಎಲ್ಲ ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳಾಗಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த முற்போக்கா பார்க்கவே முடியல. ಅವರಿಂದ ಅದನ್ನು ಒಂದು ಒಳ್ಳೆ ವಿಚಾರಗಳಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. வெளியரங்கமா அற்புதம் செய்யறார். ಆತನ ಬಹಿರಂಗವಾಗಿ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡ್ತಾನೆ. குருடன் கண்ணை திறக்கிறார், ಕುರುಡರ ಕಣ್ಗಳು ತೆರೀತಾನೆ, நடக்க வைக்கிறார், ಕುಂಟರನ್ನು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ, ಸತ್ತವನನ್ನು ಬದುಕಿಸ್ತಾನೆ,
அப்பத்தை 5000 பேர் பங்கிட்டு கொடுக்கறாரு. 2 ಮೀನು 5 ರೊಟ್ಟಿನ 5,000 ಜನರಿಗೆ ಹಂಚುತ್ತಾನೆ. வெளியரங்கமா செய்யறாரு அவர். ಎಲ್ಲವನ್ನು ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. அந்த ஜனங்க சொல்றாங்க நீர்தானா அவர்னு கேக்குறாங்க. ಆದ್ರೆ ಈ ಜನರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನೀನೇನ ಆಚನು ಎಂಬುದಾಗಿ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. 38 வருஷமா ஒரு முடவனை எழும்பி நடந்து போன்றாரு. அவன் படுக்கையை சுத்தி நடந்து போறான். அவன் 38 ವರ್ಷಗಳಿಂದ ರೋಗದಿಂದ ಬಿದ್ದ ಮನುಷ್ಯನು ಎದ್ದು ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆ ಅಂತ ಹೇಳಿದ ಅವನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன கேக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ಅವನ ಬಳಿ ಏನನ್ನು ಕೇಳ್ಬಿಟ್ಟ? வாட்சி பாருங்களேன். ಹೋಗಿ ಓದ್ ನೋಡಿ. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ உனக்கு இந்த பாயை சுத்தி நீ யார் போக சொன்னதுன்னு கேட்பான் அவன். ಈ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಸುತ್ತಕೊಂಡು ಯಾರು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು? சுகானது எப்படின்னு கேட்க மாட்டான். ಸೌಖ್ಯತೆ ನಿನಗೆ ಹೆಂಗ ಉಂಟಾಯ್ತು ಅನ್ನೋದು எப்படி ಕೇಳಲ್ಲ. சுகத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்க மாட்டான் அவன். ಸೌಖ್ಯತೆ ನಿನ್ನ ಕೊಟ್ಟವರು ಯಾರು ಅಂತಾನೂ ಕೇಳಲ್ಲ. யார் உன்னை பாயை சுத்தின்னு போக சொன்னது? உன்னை ಈ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಯಾರಪ್ಪ ಹೇಳಿದ್ರು? பாத்துறீங்களா? நீ ನೋಡಿದ್ರ ನೀವು? இதெல்லாம் பிற்போக்கா இருக்குது பாருங்க. ಇದೆಲ್ಲ ಹಿಂಜರಿದದಾಗಿ. இன்னைக்கு கூட பாருங்க நிறைய பேருக்கு இந்த கிறிஸ்மஸ்ல வந்து நிறைய பிற்போக்கா இருக்கும். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳಿರ್ತದೆ. எதுக்காக நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ನ ಒಂದು ಗಿಡವನ್ನು ಇಡಬೇಕು? அது ஒண்ணும் நம்ம அதை வச்சுட்டு அது முன்னாடி பண்ண ஜெபமா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு அழகு, அவ்வளவுதான், முடிஞ்சு. ಅದನ್ನ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅದ್ರ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಿದ್ವಿ. ಅದು ಒಂದು ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ ಅಷ್ಟೇ. பாருங்க, எதுக்கு அதை வந்து நம்ம வந்து கொண்டாடணும்? ಯಾಕೆ ನಾವು ಅದನ್ನು ಆಚರಿಸಬೇಕು? யார் இந்த சாண்டா? ಯಾರು ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ தாத்தா? ಎಲ್ಲಿಂದ ಬಂದ ಆ ತಾತ? இதெல்லாம் வந்து வேதத்துல இருக்கு. ಇದೆಲ್ಲ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆಯಾ? நம்ம வந்து அதெல்லாம் ஒரு பெரிய பொருளாவே கவனிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு கேலி வேடிக்கை, அவ்வளவுதான். அதெல்லாம் கிறிஸ்மஸ் கிடையாது. ಅದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಚಾರವಾಗಿ ನಾವು ಗಮನಿಸೋದೇ ಇಲ್ಲ. ಅದು ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಆಚರಣೆ ಅಷ್ಟೇ. இயேசு ஏன் பிறந்தார்? அதுதான் நம்முடைய மைய கருத்து. ಯೇಸು ಯಾಕೆ ಹುಟ್ಟಿದ? ಅದೇ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ವಿಷಯ. எதுக்காக அதை செய்யறோம்? எந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி காமிக்க அதை நம்ம செய்யறோம்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾವು ಆಚರಿಸ್ತೇವೆ? ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಆಚರಿಸ್ತೇವೆ? இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருதுன்றதை எப்படி எடுத்து காமிக்கலாம்? எந்த வகையில காமிக்கலாம்? ಯೇಸುವಿನ ಜನನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಏನನ್ನು ತೋರಿಸ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದು ತೋರಿಸಬಹುದು? இருள்ல இருக்கிறவனுக்கு எப்படி வெளிச்சத்தை காமிக்கலாம்? ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರೋವನಿಗೆ ಹೇಗೆ ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸಬಹುದು? இது வந்து ஒரு காரியம். ஏன் இயேசு பிறந்தபோது இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, அவர் எங்களுக்காக பிறந்தார், எங்க வாழ்வுக்காக பிறந்தார், எங்களுடைய நல்வாழ்வுக்காக பிறந்தார், எங்களுக்காகவே மரிக்க வேண்டும் என்று பிறந்தார் அவர். ಯೇಸು ಈ ಒಂದು ಹುಟ್ಟು ಜನನವನ್ನು ಯಾಕೆ ನಾವು ಆಚರಿಸ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, ಯೇಸು ನನಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ, ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ, ನಮ್ಮ ಒಳಿತಿಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ, ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದ. முழு மனுகுலத்துக்கும் வாழ்வு கொடுக்கணுங்க. அதுதான் இயேசுடைய நோக்கமே. அது ಇಡೀ ಮಾನವ ಕುಲಕ್ಕೆ ಜೀವವನ್ನು ಕೊಡಬೇಕು. ಅದೇ ಯೇಸುವಿನ ಬಹುದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ. கிறிஸ்மஸ் என்பது ஏதோ ஒரு இனக்கூட்ட மக்களுடைய இது ஒரு பண்டிகை கிடையாது. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಅನ್ನೋದು ಏನೋ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಗುಂಪಿನ ಜನರ ಒಂದು ಹಬ್ಬ ಅಲ್ಲ. தப்பா நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவங்க, அதனால நமக்கு வந்து இது ஒரு பண்டிகை கர்த்தர் வச்சிருக்காரு நினைச்சுக்காதீங்க. ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಬೇಡ್ರಿ, ನಾವೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರು ನೋಡ್ರಿ, ಆದ್ರಿಂದ ದೇವರು ಈ ರೀತಿ ಹಬ್ಬ ಇಟ್ಟಿದ್ದಾನಂತ. இல்லங்க, இந்த கிறிஸ்மஸ் இன்னைக்கு நம்ம ஏன் கொண்டாடுறோம், ஏன் 2000 வருஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலக மக்கள்ல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக இயேசு பிறந்தார் என்ற குதூகலத்துக்காக கொண்டாடுறோம். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನು ಯಾಕೆ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಆಚರಿಸ್ತಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದಾನ ಅನ್ನೋದನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಆಚರಿಸ್ತಿರೋದು. இது வந்து ஏதோ ஒரு உலகம் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு பண்டிகை அவங்களுக்கு ஒரு பண்டிகை அப்படி கிடையாது. ಇದು ಲೋಕವು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೊಂದು ಹಬ್ಬ ನಮಗೊಂದು ಹಬ್ಬ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. கர்த்தர் சொல்றாரு, பூமியில் சமாதானம் உண்டாகும்படி. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲು, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி, ಮಹಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಲು, உலக ரட்சகர், ಲೋಕ ರಕ್ಷಕನು, எருசலேம் ரட்சகர்னு சொல்லல, இஸ்ரவேல் ரட்சகர்னு சொல்ல. அவரு ಯೆರೂಸಲೇಮಿನ ರಕ್ಷಕನು, ಇಸ್ರೇಲ್ನ ರಕ್ಷಕನು, உலக ரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ಲೋಕ ರಕ್ಷಕನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, உலக ரட்சகர். ಹೇಳ್ರಿ, ಲೋಕ ರಕ್ಷಕನು. அந்த உலக ரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ்வில்லாத ஒரு மனிதனுக்கு வாழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னா, அந்த பிறந்த நாளை கொண்டாடாம இருக்க முடியுமா? ನೋಡ್ರಿ, ಬದುಕೇ ಕಾಣದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬದುಕನ್ನು ತೋರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬನು ಹುಟ್ಟಿದಾನಂದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಆಚರಿಸದೆ ಇರ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? இதுல பிற்போக்கா நிறைய யோசிச்சுட்டு கூடாது பாருங்க. ಇದ್ರ ಕುರಿತಾಗಿ ಹಿಂಜರಿದದನ್ನು ಯೋಚಿಸ್ತಾ ಇರಬಾರ್ದು. நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம். ನಾವು ಇದನ್ನೆಲ್ಲ ಆಚರಿಸಲ್ಲ. அது உங்க விருப்பம். ಅದು ನಿಮ್ಮ ಬಯಕೆ. நாங்க லைட் எல்லாம் போட மாட்டோம். ನಾವು ಆ ಲೈಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಲ್ಲ. இல்ல, கர்த்தர் வந்து இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. இல்ல, அப்போ சத்தியத்தை நம்மளால அறிந்து கொள்ளல, கிறிஸ்துவை என்ன நோக்கி நான் பார்க்கல. ಇಲ್ಲ ನೋಡ್ರಿ, ಇದೆಲ್ಲ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ನಾವು ಆಚರಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ಯೇಸು பிறக்க போறான்ற செய்தி
செய்தியை கேட்ட உடனே ಯೇಸು ಜನಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಎಂಬ ಸಂದೇಶ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ 3 சாஸ்திரிகளும் வெள்ளியும் பொன்னியும் தூக்கி ஒட்டகத்தில் ஏத்தி கொண்டு வராங்க. ಆ 3 ಜೋಯಿಸರು ನೋಡ್ರಿ ಆ ಒಂದು ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿಗಳನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಒಂಟೆ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. வேதத்துல வாச்சீங்கன்னா அது 3 சாஸ்திரிகள்னு கிடையாது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ಓದ್ ನೋಡ 3 ಜೋಯಿಸರು ಅಂತ ಬರಲ್ಲ. அது 3 அந்த பரிசு பொருளை வச்சு 3 சாஸ்திரிகள் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர நிறைய சாஸ்திரிகள் வந்தாங்கன்றாங்க. ಆ ಒಂದು ಬಹುಮಾನಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು 3 ಜೋಯಿಸರು ಬಂದ್ರು, ಆದ್ರೆ ತುಂಬಾ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಜೋಯಿಸರು ಬಂದಿದ್ದಾರೆ. பல மைல் தூரம் வரான். ಹಲವು ಮೈಲಿ ದೂರಗಳ ಕಾಲ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. வெள்ளியும் பொன்னியும் தூக்கிட்டு தூப வர்க்கத்தை அந்த வாசனை திரவங்களையும் தூக்கிட்டு வராங்க பாருங்க. ಆ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಅವರು ಹೊರಟು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕೆ அப்படி ஒரு அந்த பிறப்பை பார்க்கிறதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா? ஒட்டகத்துல பல மைல் நடந்து வரணுமா? ಈ ಒಂದು ಜನನವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹಲವು ಮೈಲು ದೂರ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಅವ್ರು ಬರ್ಬೇಕಾ? அது பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, அது உலக ரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ಜನನ ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ, ಲೋಕ ರಕ್ಷಕನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ கொஞ்சம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ಸ್ವಲ್ಪನೇ பிறப்பினுடைய அர்த்தத்தை காமிக்கணும், அவ்வளவுதான். ಜನನದ ಕುರಿತಾದ ಅರ್ಥವನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ. பாருங்க, மனுஷன் பாவம் பண்ணிட்டான். ಮನುಷ್ಯನ್ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. பாவம் பண்ண உடனே, ಪಾಪ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ இந்த பிறப்பை தான் பேசினாரு. அங்க பரலோகத்திலிருந்து பிதா வந்து நிக்க வச்சு இந்த பிறப்பை தான் பேசினாரு. ಪರಲೋಕದಿಂದ ದೇವರಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಜನನವನ್ನೇ ಮಾತಾಡಿದ್ದು பாத்துறீங்களா நீங்க? ನೋಡಿದೀರಾ? அவர் எடுத்த உடனே என்ன பேசினார்? சாத்தான்கிட்ட என்ன பேசினார் நினைக்கிறீங்க? ತೆಗೆದ ತಕ್ಷಣ ಸೈತಾನ್ ಬಳಿ ಏನ್ ಮಾತಾಡ್ದ? ஏன் இந்த பிறப்பை பேசினாரு? ಯಾಕೆ ಜನನ ಮಾತಾಡ್ದ? ಯೇಸು பிறப்பு இல்லன்னு சொன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லங்க. ಯೇಸುವಿನ ಜನನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. ನೋಡಿ, உங்களுக்கு குட் ஃப்ரைடே கிடையாது, ஈஸ்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. ಶುಭ ಶುಕ್ರವಾರ ಇಲ್ಲ ಅಥವಾ ಒಂದು ಮೃತ್ಯುಂಜಯದ ದಿನದ ஒண்ணுமே கிடையாதுங்க. ಏನೂ ಇಲ್ಲ. ஏன்னா இது இயேசு பிறந்தாருன்றத வச்சுதான் எல்லாமே இருக்குதாங்க. ಯೇಸು ಹುಟ್ಟಿದ ಅನ್ನೋದ್ರ ಇಟ್ಟೆ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. அப்ப பாவம் செஞ்ச உடனே பாருங்க, ஒரு பிறப்பு குறிச்சு கர்த்தர் பரலோகத்துல ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, என்ன நடக்க போகுதுன்றத சொல்றாரு. ಪಾಪ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಕಟಣೆ ದೇವರು ಹೊರಡಿಸ್ತಾನೆ, ಏನ್ ನಡೀಲಿಕ್ಕಿದೆ ಅನ್ನೋ ಕುರಿತು. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಾಕ್ಯ. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், ನೀ ಅವ್ರ ಕುದಿಗಾಲೆ ನಸುಕುವ ಎಂದಾರ. ನಿನಗೂ ಈ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗೆತನವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು, ಈಕೆಯ ಸಂತಾನವು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು, ನೀನು ಅದರ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವೆ. பாருங்க, இங்க பேசும்போது ஒரு பிறப்பை பேசுறாரு. உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ಇಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಒಂದು 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 ಹಗೆತನ ಮಾತಾಡ್ತಾನೆ. ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗೆತನವಿರುವ. அப்ப இயேசு பிறந்ததுன்றது பாருங்க ஒரு தற்செயலான பிறப்பு அல்ல. அது ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಹುಟ್ಟಿದನ್ನೋದು ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದದಲ್ಲ, ಅದು ತೀರ್ಮಾನಿച്ച ஒரு பிறப்பு. ಅದು ತೀರ್ಮಾನಿಸಿದ ಒಂದು ಜನನ. பாருங்க, இங்க தற்செயலா பிறக்கிறதுக்கும் தீர்மானிச்சு பிறக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಹುಟ್ಟಲಿಕ್ಕೂ ತೀರ್ಮಾನಿಸಿ ಜನಿಸಲಿಕ್ಕೂ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த தீர்மானிச்சு வர காரியத்தினுடைய வேல்யூவே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. ತೀರ್ಮಾನಿಸಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯದ ಮೌಲ್ಯತೆನೇ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರುತ್ತೆ. பாவம் பண்ணிட்டான், ಈಗ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. இப்ப பரலோகத்திலிருந்து இப்ப அவன் நிக்க வச்சாங்க, ஒரு நியாய தீர்ப்பு நடக்குதுங்க. ಈಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೊಂದು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಆಗ್ತಿದೆ. இப்ப பரலோகத்திலிருந்து கேக்குறாரு, கேட்ட உடனே அங்க சொல்றாரு, சொன்ன உடனே சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இயேசு பிறப்பை கொண்டு வராரு. ಪರಲೋಕದ ತಂದೆ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಈ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನ ಹಗೆತನವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡ್ತೇನಂತ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಜನನವನ್ನು ತರ್ತಾನೆ. உடனே சொல்றாருங்க, ತಕ್ಷಣವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நீங்க வாட்சி பாருங்க, ಓದಿ ನೋಡಿ ನೀವು. அங்க ಕೇக்குறாரு, ಆದಾಮ ಕೇக்குறாரு, ಆದಾಮನನ್ನು ಕೇಳ್ತಾನೆ, புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை ನೀ புசிச்சாயா? ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದ ಹೇಳ್ದ, ಅನ್ನನ್ನು ತಿಂದಿಯಾ? சொன்னா ಸ್ತ್ರೀ தான் எனக்கு கொடுத்தா. ತಕ್ಷಣ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಆ ಸ್ತ್ರೀನೇ ಕೊಟ್ಟಿದ್ದು. உடனே ஸ்திரியை கேக்குறாரு, ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕೇಳ್ತಾನೆ. உடனே அவன் சொல்றான், சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்றான். ತಕ್ಷಣ ಆ ಕೇಳ್ತಾನೆ, ಸರ್ಪವೇ ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿತು. பாருங்க, அப்படியே நீங்க வாட்சிட்டே வந்தீங்கன்னா அந்த கர்த்தர் உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து கேக்குறாரு. ತಕ್ಷಣ ಸರ್ಪವನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾನೆ, உனக்கும் ஸ்திரீக்கும் அதை சபிச்சிட்டு அப்படியே சொல்ற, உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன்றாரு. ನಿನಗೂ ಈ ಸ್ತ್ರೀಗೂ ನಾನು ಹಗೆತನವಿರುವಂತೆ ಮಾಡ್ತೇನೆ. ஏன் அந்த ஸ்திரீ வித்துக்கு ஒரு பகை ஏற்படுத்தி காமிக்கிறாரு? ಯಾಕೆ ಆ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೆ ಒಂದು ಹಗೆತನವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ? அதனாலதான் எப்பவுமே கர்த்தரை சாதாரண நினைச்சிடாங்க. இயேசு பிறந்தாருன்னும் போது நம்ம பிறந்தோம், ஆனா இயேசு இருந்தவர் இந்த உலகத்துல வந்தார்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಯೇಸು ಇದ್ದನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದನ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ஏன்னா பிறந்தார் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பிறந்தார்னு சொல்லும் போது இப்போ நீங்களும் நானும் பிறந்தோம். ஏன்னா நம்ம இந்த பூமியில வரும்போது நம்ம பெற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஆண் பிறக்க போதா பெண் பிறக்க போதா, எப்படி பிறந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்து பேர் வச்சு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்றாங்க. ನೋಡ್ರಿ, ಈ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಈ ಗಂಡು ಮಗು ಹುಡ್ತದ ಹೆಣ್ಣು ಮಗು ಹುಡ್ತದ ಅಂತ. ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆನೆ ಅದಕ್ಕೆ ಹೆಸರನ್ನು ಇಡ್ತಾರೆ, ಇದು ಗಂಡು ಮಗು ಹೆಣ್ಣು ಮಗು ಅಂತ. ஆனா இது அப்படி இல்லைங்க, அவர் இயேசுடைய பிறப்புன்றது ஒரு தீர்மானம். அது ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಜನನ ಅನ್ನೋದು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ಅದು ಒಂದು ತೀರ್ಮಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ಉಂಟಾದದ್ದು. வாங்க சங்கீதம் 2க்கு வாங்க, ಕೀರ್ತನೆ 2ಕ್ಕೆ ಬನ್ನಿ. 1வது வசனம்.
ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, ಜಾತಿಗಳು ಕೊಂದಲಿತ್ತು ಜನங்கள் ವಿರುದ್ಧ ಕಾರ್ಯತೆ ಸಿಂಧಿಪಾನೇನ್. ಅನ್ಯ ಜನಗಳು ದೊಂಬಿ ಮಾಡುವುದು, ಜನಾಂಗಗಳ ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುವುದು ಯಾಕೆ? ಜಾತಿಗಳು ಕೊಂದಲಿತ್ತು ಜನಗಳು ವಿರುದ್ಧ ಕಾರ್ಯತೆ ಸಿಂಧಿಪಾನೇನ್. ಅನ್ಯ ಜನಗಳು ದೊಂಬಿ ಮಾಡುವುದು, ಜನಾಂಗಗಳು ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯಗಳು ಯೋಚಿಸುವುದು ಯಾಕೆ? 7 வாசிக்கிறோம் பாருங்க. 7ನೇ ವಾಕ್ಯ, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னோட குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ನಾನು ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ, ಕೇಳಿರಿ. ಆತನು ನನಗೆ ನೀನು ಮಗನು, ನಾನೇ ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இது தீர்க்கதரிசன சங்கீதம். இது ಪ್ರವಾದನೆ ಒಂದು ಕೀರ್ತನೆ. ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திக்கிறாங்க. ಜನಾಂಗಗಳು ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ஜனங்க பாருங்க தேவையில்லாதது சிந்திக்கிறாங்க. ಜನಗಳು ನೋಡ್ರಿ ವ್ಯರ್ಥವಾದದನ್ನು ಯೋಚಿಸ್ತಾರೆ. அவன் வாழ்க்கையில எப்படி ஒரு நன்மையை கண்டடைய வேண்டும்ன்றதுக்காக அவனுக்கு அந்த சரியான வழி தெரியாதனால சொல்றாரு, ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯತೆ ಸಿಂಧಿಪಾನೇನ್. ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳು ಕಂಡುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ತಿಳಿಯದ ಕಾರಣ ಅವರು ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ಯೋಚಿಸ್ತಾರೆ. இப்போ இங்க 7ல சொல்ற தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். 7ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ, ಯೆಹೋವನ ತೀರ್ಮಾನವನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. அப்ப தீர்மானம்னா என்ன? ತೀರ್ಮಾನ ಅಂದ್ರೆ ಏನು? கர்த்தர் எதை தீர்மானிச்சாரோ அதை இந்த பூமியில கொண்டு வர விரும்பினார். ಕರ್ತನು ಯಾವುದನ್ನು ತೀರ್ಮಾನಿಸಿದನೋ ಅದನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ತರಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ. கர்த்தர் தீர்மானிச்சாருங்க. ಕರ್ತನು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. இந்த பூமியில இயேசு பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிச்சார். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಕರ್ತನು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறது யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, அவர் தீர்மானிச்சார். ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕಳಿಸುವುದು ಯಾರ ಒಂದು ಸಲಹೆ ಮೇರೆಗೆ ಅಲ್ಲ, ಸ್ವತಃ ತಾನೇ ತೀರ್ಮಾನಿಸಿ ಕಳಿಸಿದ. அதனாலதான் இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுன்றது ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு காரியம் அல்ல, அது ஒரு தீர்மானத்தின் விவரம் என்றதை மறந்துடக்கூடாது. ಆದ್ರಿಂದ ಯೇಸುವಿನ ಜನನ ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದಲ್ಲ, ಅದು ತೀರ್ಮಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದನ್ನು ತಿಳ್ಕೋಬೇಕು. தீர்மானம் சொல்லும் போது ஒரு காரியத்தை எப்படி ஒரு சரியான தரத்துல கொண்டு வரணும், அதான் தீர்மானம். ತೀರ್ಮಾನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಗೆ ಒಂದು ಸರಿಯಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತರೋದು ಅನ್ನೋದೇ. சில நேரத்துல பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துன்னு வைங்களேன், ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಯ್ತು, நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதுதான் அதுக்கு பதில். ನೀವ್ ಏನ್ ತೀರ್ಮಾನಿಸ್ತೀರೋ ಅದೇ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ. அது மாதிரி ஒத்துக்கிறீங்க? ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு காரியம் இல்ல ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதுதான் அதுக்கு முடிவு. ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ಏನೋ ಒಂದು ಸ್ಥಿತಿಗತಿ ಉಂಟಾಯ್ತು, ಅದಕ್ಕೆ ಹೇಗೆ ನೀವು ತೀರ್ಮಾನಿಸ್ತೀರ ಅಂದ್ರೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಹೇಗಂದ್ರೆ ನೀವು ಏನ್ ತೀರ್ಮಾನಿಸ್ತೀರೋ ಅದೇ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರ. இப்ப முதலாம் மாதம் பாவம் செஞ்சுட்டான், இப்ப பாவம் செஞ்சு அவன் விழுந்துட்டான், இப்ப அந்த பாவத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் அவனை. இப்ப கர்த்தர் தீர்மானிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதாமை வச்சு தீர்மானிக்கல, இவர் இந்த ஆதாமை வச்சு தீர்மானித்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க வாட்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் ஆதாம் சொல்லப்படுது. ಮೊದಲನೇ ಆದಾಮನ್ ನೋಡ್ರಿ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಇವಾಗ ಪಾಪ ಮಾಡಿ ಬಿದ್ದೋಗಿದ್ದಾನೆ, ಅದರಿಂದ ಹೊರಗೆ ತರಬೇಕು. ಆದ್ರಿಂದ ದೇವರು ಆ ಆದಾಮನಿಟ್ಟೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಈ ಆದಾಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, 2ನೇ ಆದಾಮನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ದ, ನೇಮಿಸಿದ. இந்த ஆதாம் வச்சு தீர்மானிச்சாரு. ಯಾಕೆ ಈ ಆದಾಮನಿಟ್ಟು ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದ? ஏன்னா அந்த ஆதாம் தவறு செஞ்சிட்டான், அந்த ஆதாமுடைய பிறப்பு ஒரு தோல்வியா மாறி போச்சு. ಆ ಆದಾಮನು ಅವನು ತಪ್ಪಿಬಿಟ್ಟ, ಅವನ ಒಂದು ಪಾಪ ಅವನಿಗೆ ಸೋಲು ಕಾರಣವಾಯಿತು. இப்ப இந்த ஆதாமை வைக்கிறாரு அவர். ಈಗ ಈ ಆದಾಮನ ದೇವರು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. பிரச்சனைக்கு தீர்மானம் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுதான். ಸಮಸ್ಯೆಗೆ ತೀರ್ಮಾನ ಅಥವಾ ಒಂದು ಪರಿಹಾರ ಯಾರಂದ್ರೆ ಯೇಸುவே. அப்ப வாழ்க்கையில இந்த உலகம் மாத்திரம் இல்லங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்டனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானம் வேணும்னு சொன்னா இயேசு இல்லைன்னா அந்த தீர்மானமே கிடையாதுங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಪರಿಹಾರ ಉಂಟಾಗಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಇಲ್ಲದ ಹೊರತು ಯಾವುದೇ ಪರಿಹಾರ ಉಂಟಾಗಲ್ಲ. அதனாலதான் பாருங்க, ஜனங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. ಅದನ್ನ ನೋಡ್ರಿ, ಜನರಿಗೆ ಇದು ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு மதம், இது ஒரு ஜாதி, இல்ல இது ஒரு இனம், இல்ல இது ஒரு கூட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಅವ್ರೇನ್ ನೆನೆಸ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಇದೊಂದು ಜಾತಿ, ಇದೊಂದು ಜನಾಂಗ, ಇದೊಂದು ಗುಂಪು, ಇದೊಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಜನರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. இல்ல இது ஒரு தீர்மானம், இது ಇಲ್ಲ ಇದೊಂದು ತೀರ್ಮಾನ. மனுஷன் பாவம் பண்ணிட்டான், ಮನುಷ್ಯನ್ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ஒரு பதில் வேணும், ಅದಕ್ಕೊಂದು ಉತ್ತರ ಬೇಕು. அந்த மனுஷ வாழ்க்கை ஒரு மாற்றத்துல கொண்டு வந்து ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಒಂದು ಬದಲಾವಣೆಗೆ ತರಬೇಕು. இப்ப அந்த மாற்றம் வரணும்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு தீர்மானம் வேணும். அந்த தீர்மானம் என்ன? இந்த மனுஷன் மூலமா தான் அந்த தீர்மானம் வரும். ಆ ಬದಲಾವಣೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೊಂದು ತೀರ್ಮಾನ ಬೇಕು. ಆ ತೀರ್ಮಾನ ಏನಂದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯನೇ ಮುಂದೆ ತರಬೇಕು. அதனாலதான் இயேசு அவர் கொண்டு வந்தார். ಆದ್ರಿಂದ ಯೇಸುವನ್ನ ಅಲ್ಲಿ ತಂದ. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா தீர்மானமும் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இயேசு கையில இருக்கு. ஏன்னா இவரின் அடிப்படையில தான் இப்போ வாழ்க்கையே மாற போகுது. ಮನುಷ್ಯನ ಜೀವನದ ಎಲ್ಲಾ ತೀರ್ಮಾನಗಳು ಯಾರ ಕರದಲ್ಲಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಕರದಲ್ಲೇ. ಕಾರಣ ಯೇಸುವಿನಿಂದಲೇ ಮನುಷ್ಯನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗ್ಲಿಕ್ಕಿರೋದು. ஆமென். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? சுவிசேஷத்தை சொல்றோம், ಯಾಕೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರ್ತೇವೆ, டிவில பிரசங்கம் பண்றோம், ಯಾಕೆ ಟಿವಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಂದೇಶ ಕೊಡ್ತೇವೆ, எதுக்கு மத்தவங்க கிட்ட நம்ம போய் கிறிஸ்துவை பத்தி சொல்லணும்னு விரும்புறோம், ಇತರರೊಂದಿಗೆ ಯಾಕೆ ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಹಂಚ್ಕೋಬೇಕಂತ ಬಯಸ್ತೇವೆ, ಜெபம் பண்றோம், ಇತರರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், ಯಾಕೆ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ಯಾಕೆ? இதெல்லாம் அவருடைய தீர்மானத்தின் கையில இப்ப வெளியில வர வேண்டியதா இருக்கு. ಇದೆಲ್ಲ ಆತನ ತೀರ್ಮಾನದ ಒಂದು ಕರದಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அலங்கதா உங்களுக்கு ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இயேசு பிறந்துட்டாரு, என்ன எல்லா தீர்மானமும் அவர் கையில இருக்கு. அவர் வாழ்க்கையில வந்தாருன்னா
ಮನುಷ್ಯடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமா அங்க மாறிடுது. ಎಲ್ಲಾ ತೀರ್ಮಾನಗಳು ಆತನ ಕರದಲ್ಲಿದೆ. ಆತನ ತೀರ್ಮಾನ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅವನ ಜೀವಿತ ಬಹಳ ಸುಂದರಮಯವಾಗಿ ವೈಭವದಿಂದ ಕೂಡಿರುತ್ತದೆ. ಸಂಗೀತ 148:6. ಬನ್ನಿ ಕೀರ್ತನೆ 148:6. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். ಅವನ್ನು ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. ಆತನು ಎಂದಿಗೂ ಮೀರಲಾಗದಂತ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ವಿಧಿಸಿದ್ದಾನೆ. ಅದರ வரும்போது சொல்றாரு, ಅದರಲ್ಲೇ ಆ ರೀತಿ ಹೇಳೋದು, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். ಅವನ್ನು ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. ಆತನು ಎಂದಿಗೂ ಮೀರಲಾಗದಂತ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ವಿಧಿಸಿದ್ದಾನೆ. மாறாத பிரமாணம், ಒಂದು ಮೀರಲಾಗದಂತ ಕಟ್ಟಳೆ. சொல்லுங்க, மாறாத பிரமாணம். ಹೇಳ್ರಿ, ಮಾರ್ಪಡದ ಒಂದು இதை மாத்தவே முடியாது. ಇದನ್ನ ಬದಲಾಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதனாலதான் பாருங்க, ஜனங்க வழியோ வாசலையோ இல்ல முயற்சி எப்படி எடுத்தாலும் அதுக்கு வழியே கிடைக்காது, நன்மையே காண முடியாது. இது மாறாத பிரமாணம். இந்த பிரமாணத்துக்குள்ள வந்தால் ஒளிய வெற்றியினுடைய நிச்சயத்தை யாராலையும் கண்டுகொள்ளவே முடியாது. ನೋಡ್ರಿ, ಜನರು ಹಲವು ಮಾರ್ಗಗಳು, ಹಲವು ಪ್ರಯತ್ನಗಳು, ಹಲವು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈ ಮೀರಲಾಗದಂತ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಅವರು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ಯಾವ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಲ್ಲ. 7ல சொல்றாரு பாருங்க, 7ನೇ ವಾಕ್ಯ, பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். ಭೂಮಂಡಲದಿಂದ ಯೆಹೋವನಿಗೆ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗಲಿ. பூமியில் உள்ளவைகளேன்னு சொன்னா இந்த மாறாத பிரமாணத்தை வச்சுட்டாரு அவரு. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಾರ್ಪಡದಂತ ಈ ಒಂದು ನಿಯಮವನ್ನು ಇಟ್ಬಿಟ್ಟ. பாருங்க, மாறாத பிரமாணம் சொன்னோம்னா அதை திரும்ப திரும்ப மாத்தவே முடியாது. இது பிசாசே நினைச்சா கூட மாத்த முடியாது. ಮಾರ್ಪಡದ ತೀರ್ಮಾನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇದು ಆಗಾಗ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಸೈತಾನ್ನೇ ನೆನೆಸರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இப்ப பிசாசே கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை மாத்தி போடணும்னு நினைச்சா இம்பாசிபிள், முடியவே முடியாது. ಸೈತಾನ್ನೇ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕಂತ ನೆನೆಸರು ಅದು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ஆதாமுடைய பிறப்பை எப்படி கெடுத்தானோ அத மாதிரி கிறிஸ்துவுடைய பிறப்பை கெடுக்க முடியும் நினைச்ச முடியாது. ಆದಾಮನ ಒಂದು ಜನವನ್ನು ಹೇಗೆ ಕೆಡಿಸ್ನೋ ಕ್ರಿಸ್ತನ ಜನವನ್ನು ಕೆಡಿಸಬೇಕಂತ ನೆನೆಸಿರೋದು ಆಗದ ಕಾರ್ಯ. இது மாறாத பிரமாணம். ಕಾರಣ ಇದು ಮಾರ್ಪಡದಂತ ಒಂದು தீர்மானத்தினால வந்தது. இது ತೀರ್ಮಾನದಿಂದ ಬಂದದ್ದು. வாங்க யோபு 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாங்க. ಯೋಬನ ಗ್ರಂಥ 23ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ಆತನಂತೂ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ತಿರುಗಿಸಬಲ್ಲವರು ಯಾರು? ತಾನು ಬಯಸಿದ್ದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த மாதிரி வார்த்தை பாருங்க, ಎಂತ ಮಾತು ನೋಡಿ. அவரோவென்றால் ஒரே மனமா இருப்பார், ಆತನಂತೂ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, அவரை திருப்பத்தக்கவர் யார்? ತಿರುಗಿಸಬಲ್ಲವರು ಯಾರು? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ತಾನು ಬಯಸಿದ್ದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் ஒரே மனமா இருப்பார்னு சொன்னா அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். ஒரு காரியம் இப்படி நடக்கணும்னு ஒரு மனதுல ஏற்படுத்திட்டார்னு வச்சுங்களா, அதை யாரும் மாற்ற முடியாது. ಆತನು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ಬೇಕಂತ ನಿರ್ಣಯಿಸ್ಬಿಟ್ರೆ ಅದನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பாருங்க, தேவனை நம்ம எப்பவுமே லேஸ்ல கருத முடியாது. ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರನ್ನು ನಾವು ಹುದುವಾಗಿ ಭಾವಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இப்போ மனுஷன் மேல ஒரு மனசை வச்சுட்டாருன்னு வைங்களா, அதை மாத்தவே முடியாது. ಈ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಮನಸ್ಸು ಇಟ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பாருங்க, ஏன்னா அவர் ஒரு முடிவு பண்ணி இருக்கிறார். அந்த முடிவை இன்னொரு மனுஷனாலையும் இன்னொரு சக்தியாலையும் இது மாத்த முடியும்னு நினைக்காதீங்க. ಕಾರಣ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಅದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಬದಲಾಯಿಸಬೇಕಂತ ನೆನೆಸಿರೋದು ಆಗದಂತ ಒಂದು முடியாது, ಆಗಲ್ಲ. ஏன் முடியாது? ಯಾಕಾಗಲ್ಲ? கர்த்தர் அந்த மனதை வச்சிட்டாருங்க. ಕರ್ತನೆ ಅದನ್ನು ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்க எடுத்துங்களா, ஆதியாகமத்துக்கு வந்துருங்க. ಆದಿಕಾಂಡಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡಿ. முதலாம் மனுஷனை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯನ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. உண்டாக்கும் போதே தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்கிட்டார். ಉಂಟು ಮಾಡುವಾಗಲೇ ತನ್ನ ಸ್ವರೂಪದ ಮೇಲೂ ತನ್ನ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಉಂಟು ಮಾಡ್ಬಿಟ್ಟ. இப்ப அவனை அவர் மனமுகந்து ஆசீர்வதிச்சார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகோள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிச்சார். ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ನೀನು ಬಹು ಸಂತಾನ ಉಳ್ಳವನಾಗಿ ಹೆಚ್ಚು ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ದೊರೆತನ ಮಾಡು ಅಂತ. ஏன்னா அவரே சொல்றாரு, என்னாகும் 23ல நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, நான் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனோ. ಅರಣ್ಯಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಸುಳ್ಳಾಡ ಮನುಷ್ಯನಲ್ಲ, ಮಾತನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ನಾನು ಮಾನವ ಪುತ್ರನೂ ಅಲ್ಲ, ನಾನು ಹೇಳಿದನ್ನು ನುಡಿಯದೇ ಇರ್ತೇನೋ, ನುಡಿದದನ್ನು ನೆರವೇರಿಸದೆ ಹೋಗ್ತೇನೆ. 55ல அவரே சொல்றாரு, என் வார்த்தை வானத்திலிருந்து வர மழை போல இருக்குது. வானத்திலிருந்து எப்படி ஒரு மலை கிளம்பி வந்து பூமியை நரித்து முளை கிளப்ப பண்ணுமோ அப்படியே வார்த்தை இருக்குதுன்ற. 55ರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ವಾಕ್ಯವು ಭೂಮಿನಿಂದ ಬೀಳುವ ಮಳೆ ಅಂತಿದೆ. ಮಳೆ ಹೇಗೆ ಭೂಮಿಗೆ ಬಂದು ಬಿದ್ದು ಅದು ಭೂಮಿಯನ್ನು ತೋಯಿಸದೆ ಹಿಂದಿರುಗುವುದಿಲ್ಲ, ಅದರಂತೆ ನನ್ನ ವಾಕ್ಯವಿದೆ. நான் சொன்ன வார்த்தை அதை போய் வாய்க்காமல் திரும்பி வெறுமையான இடத்துல திரும்பாதுன்றாரு. ನಾನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವು ಹೋಗಿ ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸದೆ ಹಿಂದಿರುಗೋದಿಲ್ಲ. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை நீங்க எடுங்க, அவர் ஒரே மனமா இருக்கிறார். ಈ
ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ, ಇಲ್ಲಿ ಒಂದೇ ரெண்டு ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. மனசு இல்ல கர்த்தருக்கு. ದೇವರಲ್ಲಿ ಎರಡು ಮನಸ್ಸಿಲ್ಲ. இப்ப மனப்பூர்வமா அவனை ஆசீர்வதிச்சார். ಈಗ ಮನಪೂರ್ವಕ ನಿನ್ನನ್ನು இப்ப ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. அந்த மனுஷன் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு திருப்புறான். ಆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸೈತಾನ ತಿರುಗಿಸ್ತಾನೆ. இப்ப அவர் மனப்பூர்வமா ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி காமிக்கணும். ಆತನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿ அப்ப ತೋರಿಸಬೇಕು. அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா அவரே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். ಆತನೇ ಆಶೀರ್ವದಿಸಿದನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕಂದ್ರೆ ಆತನೇ ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ತರಬೇಕು. அப்ப மனுகுலத்தினுடைய பிறப்பு சீர்கெடாமல் இருக்கணும்னு சொன்னா அவர் எதை மனசுல நினைச்சா நிறைவேற்றணும் சொன்னா அவரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் தான் தன் சொந்த குமாரன். ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಇರೋದು ಕೆಡದೇ ಇರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗಿಬೇಕು. ಆ ತೀರ್ಮಾನವೇ ತನ್ನ ಸ್ವಂತ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆமென். ಆಮೆನ್. அவர் ஒரே மனமா இருப்பார். ಆತನು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ ஒரே மனமா இருக்கு. ಹೇಳ್ರಿ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ. அதனாலதான் கர்த்தர் வந்து பாருங்க மாத்தி மாத்தி செய்யறான்லாம் நீங்க சொல்ல முடியாது. ಆದ್ರಿಂದ ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡ್ರಿ ಬದಲಾಯಿಸಿ ಮಾಡ್ತಾನಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ அப்படி செஞ்சான்னு வைங்களேன். இப்ப நான் ஒன்னு சொல்லிட்டேன், நான் இன்னொன்னு செஞ்சேன்னு வைங்களேன், நான் சொன்னதை நானே மதிக்கலன்னு அர்த்தம். ಇವಾಗ ನಾನು ಒಂದನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ಅದನ್ನ ನಾನೇ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಗಮನಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಇಟ್ರೆ ನಾನು ಹೇಳಿದನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ. இப்போ ஒரு மனுஷனை அவர் உருவாக்கும் பொழுது அவன் மேல அவர் என்ன மனசை வச்சாரோ அதை நிறைவேற்றி காமிக்கணும். அதான் தேவன். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದನೋ ಆ ಉಂಟು ಮಾಡಿದದನ್ನು ನೆರವೇರಿಸಿ ತೋರಿಸಬೇಕು, ಅದೇ ದೇವರು. இப்போ அவர் மனசை வச்சுட்டாரு, அதை நிறைவேற்றி காமிக்கணும். ಈಗ ಅಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಿ ತೋರಿಸಬೇಕು. இப்போ மனுஷன் வந்து அவர் வச்ச மனசுல இருந்து அவன் ஒரு மாற்றத்துக்கு போயிட்டான், தவறு செஞ்சிட்டான், தப்பு பண்ணிட்டான். ದೇವರಿಟ್ಟಿದ್ದ ಮನಸ್ಸಿನ ಕಾರ್ಯದಿಂದ ಮನುಷ್ಯನು ಅಗಲಿ ಹೋಗಿ ಒಂದು ತಪ್ಪು அதுக்கு ஒரு ಮಾಡಿದ. தீர்வு வேணும். ಈಗ ಅದಕ್ಕೊಂದು ಪರಿಹಾರ அந்த ಉಂಟಾಗಬೇಕು. தீர்வு திரும்ப அவரே மனசு வைக்கணும். ಆ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಆತನೇ ಮತ್ತೆ ಮನಸ್ಸಿಡಬೇಕು. நீ ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா விளங்கும் பாருங்க. ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ஒரு கடன் வாங்கிட்டீங்க, ಒಂದು ಸಾಲ ಮಾಡಿಬಿಟ್ರಿ, வட்டி ஏறி போச்சு. ಬಡ್ಡಿ ಹತ್ಬಿಡ್ತು, வட்டி ஏறி போச்சு. ಬಡ್ಡಿ ಹೆಚ್ಚು ಬಿಡ್ತು. இப்போ வந்து கடன்காரன் கேட்கறான், ಸಾಲಗಾರನು ಬಂದು ಸಾಲ ಕೊಟ್ಟವ್ರು நீ ಕೇಳ್ತಾರೆ, வாங்கின அசல் இது, வட்டி இது. ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡ ಅಸಲ್ ಇದು, ಕೊಡಬೇಕಾದ ಬಡ್ಡಿ ಇಷ್ಟು. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க நான் ஏற்கனவே நிறைய வட்டி கொடுத்துருக்கிறேன். ನೀವು ಈಗ ಹೇಳ್ತೀರಿ ನಾನು ಮೊದಲೇ ತುಂಬಾ ಬಡ್ಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அவன் சொல்றான் நீயே ஒரு தீர்மானத்தை எடுன்றான். ಆವಾಗ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಸರಿ ನೀನೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೋ. நீயே தீர்மானம் எடு, வட்டியும் அசல் இது, இவ்வளவு வட்டி நிக்குது, எவ்வளவு தர நீயே சொல்லணும். அவன் ಅಸಲ್ ಇಷ್ಟಿದೆ, ಬಡ್ಡಿ ಇಷ್ಟಿದೆ, ಸರಿ ಇದಕ್ಕೆ ನೀನೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡು. யார் தீர்மானம் எடுக்கணும்? ಯಾರು ತೀರ್ಮಾನಿಸ್ಬೇಕು? சொல்லுங்க, யார் எடுக்கணும்? ಯಾರು ತೆಗಿಬೇಕು? அவங்க கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீயே ஒரு தீர்மானத்தை எடு, எவ்வளவு தர மாட்டேன்னு சொல்லுன்றான் வைங்களேன். ಅವನ ಹತ್ರ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾನೆ, ಸರಿ ಎಷ್ಟು ಕೊಡ್ತೇನೆ ಎಷ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ ನೀನೇ ತೀರ್ಮಾನಿಸಪ್ಪ. பாருங்க, கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார், ನೋಡಿ ದೇವರು ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿಸಿದ, அருமையா உண்டாகினார், ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಉಂಟು ಮಾಡ್ದ. வீழ்ச்சி அடையறான், ಅವನು ಆ ಬೀಳುವಿಕೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ. அவர் எடுத்தார் தீர்மானத்தை. ಆತನು ತೆಗೆದ ತೀರ್ಮಾನನ, ஒரு வித்து என் கையில் இருக்குது, ಒಂದು ಸಂತಾನ ನನ್ನ ಕರದಲ್ಲಿದೆ. வித்து இல்லாம நான் எதையும் செஞ்சது கிடையாது. ಸಂತಾನ ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನೇನು ಮಾಡೋದಿಲ್ಲ. என் கையில ஒரு வித்து இருக்குது, ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತಾನ ಇದೆ. அந்த வித்தை ஒரு ஸ்திரீக்குள்ள வைப்பனா, ಆ ಸಂತಾನವನ್ನು ಒಂದು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಇಡ್ತೇನೆ. அந்த வித்து உன் தலையை நசுக்கும். ಆ ಸಂತಾನನೇ ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು. அதான் தீர்மானத்தின் விவரம். ಅದೇ ತೀರ್ಮಾನದ ಒಂದು ವಿವರ. இதை யாராலையும் மாற்றவே முடியாது. ಇದನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதனாலதான் கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது தீர்மானத்தினால வந்தது, இதை யாரும் மாற்றவே முடியாது. ಆದ್ರಿಂದಲೇ ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಅನ್ನೋದು ತೀರ್ಮಾನದಿಂದ ಬಂದದ್ದು, ಅದನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. அதுவும் பழைய உடன்படிக்கையில வாசிக்கலாம். ಅದನ್ನು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಓದೋಣ. ஏசாயா 46:10. ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வக்காலர் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ಆರಂಭದಲ್ಲಿಯೇ ಅಂತ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಲ್ಲುವುದು, ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿ ಇನ್ನು ನಡೆಯದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿ ಅರುಹಿದ್ದೇನೆ. என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க, ಯಾವ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை, தீர்க்கதரிசனமா சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி, செய்யப்படாதவைகளை பூர்வக்காலர் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ಆರಂಭದಲ್ಲಿ ಅಂತ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಸಂಕಲ್ಪವನ್ನು ನೆರವೇರುವುದು, ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿ ಇನ್ನು ನಡೆಯದಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿಯೇ ಅರುಹಿದ್ದೇನೆ. அப்படியே அறிவிச்சிட்டு வராரு அவரு. ಅದನ್ನು ಹಾಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும். ನನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಲ್ಲುವುದು, அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். ಆತನ ಸಂಕಲ್ಪ ಅಥವಾ ಆಲೋಚನೆ ನಿಲ್ಲೋದು. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் சொன்னா அவர் எப்படி தான் தோன்றித்தனமா செய்யறது போறல. பிதா வந்து தன் குமாரன் அனுப்புதான் அவருடைய சித்தமே.
ನನ್ನ ಸಂಕಲ್ಪವು ನಿಲ್ಲುವುದು ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನೆಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನಗೇನೆಲ್ಲ ತೋಚುತ್ತದೋ ಅದನ್ನು ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ತಂದೆಯ ಚಿತ್ತನೆ ಅದನ್ನು ಆತನು ಮಾಡುವಂಥದ್ದು. தான் தோண்டித்தனமா அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியே அதை செய்யறது கிடையாது. ತನಗೇನೆಲ್ಲ ತೋಚುತ್ತದೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡೋದಲ್ಲ. இல்ல என்ன ஆலோசனை நிற்க முடியும்னா நான் என்ன ஆலோசனை பண்ணிருக்கணும் அதை என் சித்தத்தின்படி நான் செஞ்சு காமிப்பேன். ನನ್ನ ಸಂಕಲ್ಪ ನಿಲ್ಲುವುದಂದ್ರೆ ನಾನು ಏನ್ ಸಂಕಲ್ಪ ಹೂಡಿದ್ದೇನೋ ಅದನ್ನು ನನ್ನ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. அதனாலதான் பாருங்க எப்பவுமே இந்த இயேசுடைய பிறப்புன்னு வரும்போது மனிதனுடைய ஆலோசனை இல்ல, அது பிதாவுடைய ஆலோசனை, அவருடைய சித்தத்தை தன் குமாரன் மூலமா இந்த பூமிக்கு அனுப்பிச்சு. ಆದ್ರಿಂದಲೇ ಯೇಸುವಿನ ಜನನ ಅಂತ ಬರುವಾಗ ಅದು ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆ ಅಲ್ಲ, ತಂದೆಯ ಆಲೋಚನೆಯ ತೀರ್ಮಾನದ ಮೇರೆಗೆ ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದು. பாருங்க இயேசு நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ கிணத்துக்கிட்ட உட்காருவார் பாருங்க. ಆ ಬಾವಿ ಬಳಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ತಾನೆ. அப்ப ஒரு ஸ்திரீ வரா, ಅಲ್ಲೊಂದು ಸ್ತ್ರೀ ಬರ್ತಾಳೆ, ಯೇಸುವಿட்ட பேசுறாரு, ಯೇಸು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. அவருடைய சீஷர்கள் போய் போஜனம் வாங்கிட்டு வரலாம்னு போறாங்க. ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಆಹಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋಣ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ. அவர்ட்ட கேக்குறாங்க போஜனம் பண்ணனும்னு. ಹೋಗಿ ಬಂದ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ಆಹಾರ ತಂದಿದ್ದೇವೆ. அப்ப ಯೇசು சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದೇ ನನ್ನ ಆಹಾರ. பாருங்க சித்தம்னா என்ன? ಚಿತ್ತ ಅಂದ್ರೆ ಏನು? எதெல்லாம் என் பிதா ஆலோசிச்சிருக்காரோ அதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறது என்னுடைய போஜனம். ನನ್ನ ತಂದೆ ಏನೆಲ್ಲ ನನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದಾನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿ ತೋರಿಸುವುದೇ ನನ್ನ ಆಹಾರ. அப்ப இயேசு இந்த பூமியில வந்த முழு நோக்கம் என்ன? ಯೇಸು ಭೂಮಿಗೆ ಬಂದ ಪೂರ್ಣವಾದ ಉದ್ದೇಶವೇನು? பிதா எதையெல்லாம் ஆலோசனை பண்ணி வச்சாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றதுக்காக வந்தார். ತಂದೆ ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದು. அதனாலதான் பாருங்க அந்த வசனம் சொல்லுது அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். ಆದ್ರಿಂದಲೇ ಆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಆತನ ಹೆಸರು ಆಲೋಚನಾ ಕರ್ತನು. அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். ಆತನ ಹೆಸರು ಆಲೋಚನಾ ಕರ್ತನು. நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பேர் என்னங்க? ஆலோசனைன்னு சொல்ல முடியுமா? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಲೋಚನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? நான் சொல்ற ஆலோசனைகள் அது மாறாத ஆலோசனை, அது தவறாத ஒரு ஆலோசனை, அது நிறைவேறக்கூடிய ஒரு ஆலோசனை. ಆತನು ಹೇಳ್ತಾನೆ ನನ್ನ ಆಲೋಚನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಮಾರ್ಪಡದ ಆಲೋಚನೆ, ನೆರವೇರುವಂತ ಆಲೋಚನೆ, ಸ್ಥಿರವಾದಂತ ಆಲೋಚನೆ. அதுதான் இயேசு. ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ. அப்ப மாறாத ஒரு பிரமாணம் சொன்னா அவர் ஏதோ நம்ம வாழ்க்கையில மாத்தி செய்யற காரியங்களுக்காக பிறகுல மாறாத காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாது. இயேசுவை நீங்க ஒரு முறை நம்புறீங்க, ஒரு முறை விசுவாசிக்கிறீங்க, ஒரு முறை நீங்க ஏத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மாறவே மாறாது. உங்க வாழ்க்கையில அந்த மாறாத பிரமாணத்தை வச்சு மாபெரும் காரியத்தை செய்யறாரு. ಮಾರ್ಪಡದ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಆಗಾಗ ಬದಲಾಯಿಸಿ ಮಾಡೋದಲ್ಲ. ಒಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿಬಿಟ್ರೆ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತನ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಹೂಡ್ಬಿಟ್ರೆ ಅದನ್ನು ಎಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿ ಮಾರ್ಪಡದೆ ನಡೆಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. இன்னொன்னு பாருங்க, ಇನ್ನೊಂದು ನೋಡಿ, இயேசு இந்த பூமிக்கு வந்ததே மக்களை விடுதலை ஆக்க முடியுதா? ಯೇಸು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದೆ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ. ரொம்ப முக்கியம், ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இந்த விடுதலைன்ற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பரிபூர்ணத்துல கொண்டு வரணும். அவனை பரிபூர்ணமான ஒரு நிலைமையில கொண்டு வந்து வைக்கணும், ஒரு விடுதலை ஏற்படுத்தி காமி. ಬಿಡುಗಡೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ದಾಸತ್ವದಿಂದ ಮಾತ್ರ ಬಿಡುಗಡೆ ಅಲ್ಲ, ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಇಡೀ ಪರಿಪೂರ್ಣತೆ ತಂದು ಸೇರಿಸಬೇಕು. வாசிக்கலாமா? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಾಕ್ಯ. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಸಹೋದರರಲ್ಲಿ ನನ್ನಂತ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನಿಮಗೆ ಏರ್ಪಡಿಸುವನು, ಅವನಿಗೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು. இது என்ன சொல்றாரு? மோசே சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி தருவான்றார். உங்கள் சகோதரர் நடுவில் ஒருத்தர் ஏற்படுத்தி தருவான்றார். ನಿಮ್ಮ ಸಹೋದರರಲ್ಲಿ ನನ್ನಂತ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನಿಮಗೆ ಏರ್ಪಡಿಸಿ ಕೊಡುವನು. அப்போ என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தி தருவான்னு சொன்னா மோசே எதை மனதில் வச்சு சொல்றாருன்னா கிறிஸ்துவ மனதில் வச்சு சொல்றாரு. ನನ್ನಂತ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾನಂದ್ರೆ ಮೋಶೆ ಯಾವುದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾನಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. நீங்க மோசேவுடைய யாத்ராகமத்தை நீங்க வாட்சி பாருங்க, மோசேவுடைய வாழ்வும் கிறிஸ்துவுடைய வாழ்வும் அப்படியே ஒத்துருக்கும். ವಿಮೋಚನ ಕಂಡ ಪುಸ್ತಕ ಓದಿ ನೋಡ್ರಿ, ಮೋಶೆಯ ಜೀವಿತವು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ಹಾಗೆ ಸರಿ ಹೊಂದಿರುತ್ತದೆ. மோசே ஒரு யூதன், ಮೋಶೆ ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯ. நீங்க வாட்சிங்கன்னா இயேசு ஒரு யூதன். ನೀವು ಓದಿದ್ರೆ ಯೇಸು ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯ. மோசே ஒரு லேவி கோத்திரத்துல பிறந்தான். ಮೋಶೆ ಒಂದು ಲೇವಿ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ. ಯೇಸು ನಾಸರೇತ್ ಎನ್ನುವ ஒரு சிறிய இடத்துல தான் பிறந்தாரு. ಯೇಸು ನಾಜರೇತ್ ಎಂಬಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ. மோசேவும் ஊழியம் செய்ய ஓடி போல, மோசேவை அவர் அனுப்புனார். ಮೋಶೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಓಡಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದೇವರೇ ಅವನನ್ನು ಕಳಿಸಿದ್ದು. இயேசுவும் அனுப்பப்பட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟನು. அதனாலதான் அவர் சொல்றார், என் பிதா சொல்லுகிறது எதுவோ அதை தான் நான் செய்வேன், நான் தானா ஒன்னு செய்ய மாட்டேன். ಆದ್ರಿಂದಲೇ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ತಂದೆ ನನಗೆ ಏನನ್ನು ಹೇಳ್ತಾನೆ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ, ಸ್ವಂತ ಚಿತ್ತವಾಗಿ ನಾನು ಏನನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. மோசே பிறக்கும் பொழுது எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டது.
இயேசு பிறக்கும் பொழுதும் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டது. ಮೋಶೆ ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಎಲ್ಲ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟರು. ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಹುಟ್ಟುವಾಗಲೇ 2 ವರ್ಷದ ಎಲ್ಲ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟರು. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ರಾ? மோசே 40 வருஷம் எகிப்தில் இருந்துட்டு அப்புறம் எகிப்தில இருந்து ஓடி போறான். ಮೋಶೆ 40 ವರ್ಷ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿದ್ದು ಆಮೇಲೆ ಐಗುಪ್ತದಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. இயேசுவானவர் எகிப்துக்கு போனார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋದನು. தேவதூதர்கள் வந்து எச்சரித்து நீ எகிப்துல போய் இருன்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. ದೇವದೂತರು ಬಂದು ಎಚ್ಚರಿಸಿ ನೀನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗಿ ಇರಬೇಕಂತ யோசேப்பிடத்துல சொல்லி. ಯೋಸೇಫನ ಬಳಿಯಲ್ಲಿ. இப்ப ஃபுல்லா வாட்சி பாருங்க, உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்க. ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತದೆ ನಿಮಗೆ. மோசே தன் சொந்த ஜனங்களாலே நிராகரிக்கப்பட்டார். ಮೋಶೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಂದ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟ. பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த ஜனங்களே அவரை ஏத்துக்கல. அவர் ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರೇ ಅವನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಲ್ಲ. இயேசுவும் தன் சொந்த ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டார். ಯೇಸು ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಂದ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟ. அவர் அவங்க அங்கீகரிக்கவே கிடையாது. ಅವರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲೇ ಇಲ್ಲ. மோசே எகிப்துக்கு பயந்து 40 வருஷம் போய் வனாந்தரத்துல இருந்தான். புறஜாதி மீதியானருடைய தேசத்துல இருந்தான். ಮೋಶೆ ಐಗುಪ್ತರಿಗೆ ಎದುರಿ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮೀದಿಯಾನರ ಅರಣ್ಯದಲ್ಲಿದ್ದನು. இயேசுவும் 40 நாள் வனாந்தரத்துல போய் நமக்காக உபவாசம் பண்ணாரு. அவருக்காக பண்ணலங்க. அதை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 40 ದಿವಸಗಳ ಕಾಲ ತನಗಾಗಿ ಅಲ್ಲ ನಮಗಾಗಿ ಆತನ ಅಡವಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಉಪವಾಸವಿದ್ದ. ஏன்னா அவர் சோதிக்கப்படணும், அதுக்காக போனார். ಕಾರಣ ಆತನು ಶೋಧಿಸಲ್ಪಡಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ಹೋದ. மோசே புறஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணான். மீதியான தேசத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணான். ಮೋಶೆ ಮೀದಿಯಾನ್ ದೇಶದ ಅನ್ಯ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮದುವೆ ಆದ. இயேசுவும் புறஜாதியாக உங்களை என்னையும் தான் முதல்ல அவர் ஏற்றுக்கொண்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಅನ್ಯ ಜನರಾದ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿದ. மோசே அநேக அற்புதங்களை செய்தார். ಮೋಶೆ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ. இயேசு நிறைய அற்புதங்களை செய்தார். ಯೇಸು ಸಹ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ. நீங்க வாச்சீங்கன்னா மோசே பூமியில் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். ನೀವು ಓದಿದ್ರೆ ಮೋಶೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬಹಳ ಶಾಂತ ಮನಸ್ಸುಳ್ಳವನು. நீங்க வாச்சீங்கன்னா இயேசு இந்த பூமியில சாந்த குணம் உள்ளவரா இருந்தார். ಯೇಸು ಸಹ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರುವಾಗ ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಶಾಂತ ಮನಸ್ಸು. மோசே 3 முறை அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணா. அவளை மன்னியும், என்னை கொன்று போடும் சொல்லி ஜெபம் பண்ணா. ಮೋಶೆ 3 ಸಾರಿ ಆ ಜನರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ, ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸು, ಅವರ ನಿಮಿತ್ತ ನನ್ನ ಪ್ರಾಣ ತೆಗೆ ಎಂಬುದಾಗಿ. என்னை கொன்று போடுன்னு சொன்னா. ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. இயேசு சொன்னார், இவளுக்கு மன்னியும் சொல்லிட்டு நமக்கு பதிலாக அவர் கல்வாரி சிலுவை தன் ஜீவனையே கொடுத்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಇವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ತನ್ನ ಪ್ರಾಣವು ನಮಗಾಗಿ ಆತನು ಕೊಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. ಇದನ್ನ ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? அப்ப விடுதலைன்றது ஏதோ மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தானோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களை விடுதலையாகி வெளியில கொண்டு வருவதற்காக இந்த பூமியில பிறந்தார். ಮೋಶೆ ಹೇಗೆ ಆ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಹೊರಗೆ ಕರೆತಂದನು, ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಹೊರಗೆ ತರಲಿಕ್ಕಾಗಿ ಆತನು ಜನಿಸಿದ. அதான் அங்க சொல்றார் 15 18 வாட்சி பாருங்க. 18 15 ಓದಿ ನೋಡ್ರಿ. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள். ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಸಹೋದರರಲ್ಲಿ ನನ್ನಂತ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನಿಮಗೆ ಏರ್ಪಡಿಸುವನು, ಅವನಿಗೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು. அதனாலதான் பாருங்க, மறுரூப மலையில போகும் பொழுது அங்க எலியாவும் மோசேவும் பேசிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்தது. ಆದ್ರಿಂದಲೇ ರೂಪಾಂತರ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿ ಆಕಾಶ ತೆರೆದು ಎಲಿಯನು ಮತ್ತು ಮೋಶೆ ಮಾತಾಡ್ತಿರುವಾಗ ಆಕಾಶವಾಣಿ ಆಯಿತು, அவருக்கு செவி கொடுங்கள், ಈತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. ஏன்னா அவர்தான் எல்லாத்தையும் மாற்ற போகிறவர். ಕಾರಣ ಈತನೇ ಎಲ್ಲವನ್ನು ಆಳುವವನು. பாருங்க, மோசே 400 வருஷம் அடிமை வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கப்பட்டதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ಮೋಶೆ 400 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದಾಸತ್ವ ಜೀವಿತದಲ್ಲಿದ್ದ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ. ஒரு இன மக்களுக்காக செஞ்சார் அது மோசே. ಮೋಶೆ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರಿಗಾಗಿ ಮಾಡ್ದ. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற 1000 ஆண்டுகளாய் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்த ஒரு தீர்க்கதரிசி. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 1000 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬಂಧನದಲ್ಲಿಯೂ ಒಂದು ಸೆರೆವಾಸದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಜನಾಂಗಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಇಳಿದು ಬಂದಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ. நோய், இல்லாமை, தரித்திரம், மரணம், அவமானம், தோல்வி இவை எல்லாவற்றையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இறங்கி வந்த ஒரு தீர்க்கதரிசி. ರೋಗ, ಇಲ್ಲದೆ ಇರುವಿಕೆ, ಶಾಪ, ಒಂದು ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಬಿಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಇಳಿದು ಬಂದಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ. மோசேவுடைய பிரயாணம் பாதியில நின்னுச்சு. ಮೋಶೆಯ ಪ್ರಯಾಣ ಅರ್ಧದಲ್ಲೇ ನಿಂತೋಯ್ತು. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரயாணம் பரிபூர்ணமாய் கொண்டு போய் சேர்த்தது. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಯಾಣವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಹೋಗಿ ಸೇರಿತು. மோசேயிடத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ಮೋಶೆ ಬಳಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. கிறிஸ்து இயேசு கிருபை உள்ளவராய் இறங்கி வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೃಪೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಇಳಿದು ಬಂದ.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது வந்து ஏதோ ஒரு தற்செயலமான ஏதோ ஒரு கண்ணின் வயிற்றில் அவர் பிறந்தில்லைங்க, அப்படியே ஏதோ தான் தோண்டித்தனமா பிறந்தில்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನೋ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ತನಗೆ ತೋಚಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. இல்ல, தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. ಇಲ್ಲ, ಅದು ತೀರ್ಮಾನಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம். ಆತನ ಜನನವೇ ಒಂದು ಅದ್ಭುತ. ಅಲ್ಲ, ಕನ್ನಿ ಮರಿಯಾಲ್ ಕೇಳ್ತಾರೆ, ಇದು எப்படி ஆகும்? ಕನ್ಯಾ ಮರಿಯಲಿ ಆಕೆ ಕೇಳ್ತಾಳೆ, ಇದು ಹೇಗಾದೀತು? இது கர்த்தரால் ஆகும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ಇದು ಕರ್ತನಿಂದಲೇ ಆಗ್ತದೆ, ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. இது அதிசயம், ಇದು ಒಂದು ಅತಿಶಯ, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, ಇದು ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದದ್ದು, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, ಮನುಷ್ಯನ ಯೋಚನೆಗೆ ಮಿಗಿಲಾದದ್ದು. முதலாம் ஆதாமுடைய பிறப்பு நமக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ಮೊದಲನೇ ಆದಾಮನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯದ ಚಿಹ್ನೆ. இரண்டாவது ஆதாமுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு மாபெரும் ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ಆದ್ರೆ ಎರಡನೇ ಆದಾಮನ ಒಂದು ಜೀವಿತವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಮಹಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತು. அதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. ಅದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ. இதை எப்படி கொண்டாடாம இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. ಇದನ್ನ ಹೇಗೆ ಆಚರಿಸದೇ ಇರಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது தன் வஸ்திரம் கழண்டி போய் விழுற அளவுக்கு ஆடினான்னு நம்ம கேள்விப்படுறோம். ದಾವಿದನ ಆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪೆಟ್ಟಿ ತನ್ನ ಊರಿಗೆ ಬರ್ತಿದೆ ಅಂತ ಕೇಳಿದೆ, ಅವನು ಬಟ್ಟೆ ಮೇಲೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು ಗಮನಿಸಿದ, ನಾಟ್ಯವಾಡ್ದ. ஒரு உடன்படிக்கை பெட்டி வரத பார்த்தே அவளை குதிக்கிறான்னு சொன்னா, அடையாளத்தை பார்த்து எப்படி குதிக்கிறான்னு சொன்னா, நாங்க நிஜத்தையே பார்த்திருக்கிறோம். எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ನೋಡ್ರಿ, ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿ ಎಂಬಂತ ಸೂಚನೆ ನೋಡಿನ ಅವನು ಅಷ್ಟು ನಾಟ್ಯವಾಡೋದಾದ್ರೆ ನಾವು ನಿಜತ್ವವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக பிறந்தார். ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದ. பிறப்பு அறிவுக்கு அப்பாற்பட்டது. ಆತನ ಜನ ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಮಿಗಿಲಾದದ್ದು. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ರೆ இயேசு அந்த கானான் ஊருக்கு போறார். ಯೇಸು ಆ ಕಾನಾನ್ ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. போனவனே கல்யாணம். ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮದುವೆ. கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டு. ಮದುವೆ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಕಡಿಮೆ. குறைவுபட்டவனே மரியாள் போய் சொல்றான். ಕೊರತೆ ಆಗಿದ್ದೆ ಮರಿಯಲ್ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ. உடனே இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, என் தாயை இன்னும் என் வேலை வரவில்லை. ಅಮ್ಮ, ಇನ್ನೂ ನನ್ನ ಕೆಲಸ ಬಂದಿಲ್ಲ. பாருங்க, நீங்க வாட்சிங்கன்னா அந்த ரெண்டு ரசமும் கொஞ்சம் வித்தியாசமானது. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಆ ಎರಡು ರಸದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ ಇರ್ತಿತ್ತು. முதல்ல இருந்த ரசம் வந்து அது மரத்துல காய்ச்சது, அது மரத்துல இருந்து கொண்டு வந்தது, அந்த பழத்தை பதப்படுத்தப்பட்டது, அந்த பழம் வந்து அதுல இருந்து வந்த ரசத்தை எடுத்து தான் அவங்க பரிமாறினாங்க. ನೋಡ್ರಿ, ಆ ಮೊದಲನೇ ಕೊಟ್ಟಂತ ದ್ರಾಕ್ಷ ರಸ ಅದು ಮರದಿಂದ ಬಂದಿದ್ದು, ಅದನ್ನು ತೆಗೆದು ಅದನ್ನು ಫಲವತ್ತು ಮಾಡಿ ಅದನ್ನು ರಸವಾಗಿ ಮಾಡಿ ಜನರಿಗೆ ಹಂಚಿದ್ದು. அது இருந்த தொட்டி வேற, ಅದು ಇರದಂತ ಒಂದು ತೊಟ್ಟಿ ಅನ್ನೋದು ಬೇರೆ. அது திராட்சை ரச தொட்டியில் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷ ರಸದ ತೊಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ಅದು ಇತ್ತು. ஆனா இயேசு செஞ்ச திராட்சை ரசம் வேற. ಆದ್ರೆ ಯೇಸು ಮಾಡಿದಂತ ದ್ರಾಕ್ಷ ರಸನೇ ಬೇರೆ, தொட்டியே வேற, ಆ ಒಂದು ತೊಟ್ಟಿನೇ ಬೇರೆ. வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்க பார்க்கும் பொழுது யூதர்கள் முறையின்படி தன் கால்களை கழுவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 6 கச்சாடிகள் இருந்தது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯಹೂದ್ಯರ ಪದ್ಧತಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಕಾಲು ತೊಳೆಯಲಿಕ್ಕಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬಾನೆಗಳಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இப்போ இயேசு சொல்ற தண்ணீரை கொண்டு போய் ஊற்றுங்கள். ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹುಯ್ಯಿರಿ. இந்த திராட்சை ரசம் பூமியிலிருந்து வந்ததில்லை, இந்த திராட்சை ரசம் ஏதோ மரத்திலிருந்து பழத்திலிருந்து எடுத்தது இல்லைங்க, இது தண்ணீரை கொண்டு போய் ஊற்றுங்கள். ಈ ದ್ರಾಕ್ಷ ರಸ ಮರದಿಂದ ಬಂದದ್ದೋ ಅಥವಾ ಇಲ್ಲಿ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬಂದದ್ದಿಂದ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಒಯ್ಯಿರಿ. பாருங்க, தண்ணீர் கடையாலும் பரிசுத்த ஆவியானவர். ನೀರಿಗೆ ಸೂಚನೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. பரிசுத்த ஆவியானவரால் இவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುವಾಗ ಆಗ ನೀನು ಗರ್ಭ ಧರಿಸಿ ಒಂದು ಮಗನನ್ನು ಏರುವಿ. இப்போ இந்த தண்ணி தொட்டியில ஊத்துனது தண்ணி, பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தின ரசம். அது ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದು ನೀರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯ. இன்னொன்னு, அது கால் கழுவுற முறைமையின்படி கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு தொட்டி. ಎರಡನೇದಾಗಿ ಕಾಲನ್ನು ತೊಳಿಲಿಕ್ಕಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಬಾನೆಗಳು. இந்த தொட்டியில ஒரு நாள் திராட்சை ரசத்தை ஊத்தவே முடியாது. இந்த தொட்டியில திராட்சை ரசம் வரவும் வராது. ಇದರಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಹೊಯ್ಯಬಾರದು. ಎರಡನೇದು, ಇದರಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಉಂಟಾಗೋದಿಲ್ಲ. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்தார், அதான் அற்புதம். ಆದ್ರಿಂದ ಅನೇಕರು ಕೇಳ್ತಾರೆ, ಹೇಗೆ ಕನ್ಯಾಮರಿಯಲಲ್ಲಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ, ಅದೇ ಒಂದು ಅದ್ಭುತ. இயேசுடைய பிறப்பு தனித்தன்மை வாய்ந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜನನ ಬಹಳ ಪ್ರತ್ಯೇಕತೆ ಉಳ್ಳದ್ದು. உங்களுடைய பிறப்பு என்னுடைய பிறப்பு வேறு, ನಿಮ್ಮ ಜನನ ನನ್ನ ಜನ ಅದು ಬೇರೆ. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மாத்திரமே தனித்தன்மை வாய்ந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಮಾತ್ರವೇ ಪ್ರತ್ಯೇಕತೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. அதனாலதான் அந்த திராட்சை ரசத்தை முதல்ல இருந்த ரசத்தோட அவர் ஊத்தல.
ಆದ್ರಿಂದಲೇ ಆ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮೊದಲಿದ್ದ ದ್ರಾಕ್ಷಾರಸದಲ್ಲಿ ಬೆರೆಸಲಿಲ್ಲ. யாருமே எதிர்பார்க்க முடியாத இந்த தொட்டியில திராட்சரசம் வரும். யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு தொட்டியில திராட்சரசம் வந்தது. ಯಾರು ನಿರೀಕ್ಷಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ಆ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ, ಯಾರು ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದ ಆ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. இயேசு இந்த பூமியில பிறந்தது யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம். தேவன் இந்த பூமியில ஜனிப்பிக்க முடியுமா? ಯೇಸು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶ್ಚರ್ಯ, ಯಾರು ಊಹೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ದೇವರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಪಿಸಲು ಸಾಧ್ಯ. ಆತನು ದನದ ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ. மாட்டுக்கோட்டையில பிறந்தார். ಯಾಕೆ ದನದ ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟ? எண்ணி பார்க்க முடியாத ஒரு ராஜாதி ராஜா இந்த இடத்துல பிறந்தான்னு சொல்லும்போது யாரால அதை அங்கீகரிக்க முடியல. ಯಾರು ಯೋಚಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತೆ ರಾಜಾದಿ ರಾಜ ಹುಟ್ಟಿದಾನ ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಯಾರು ಅಂಗೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆனா முதல் ரசம் தீர்ந்து விட்டது. ಆದ್ರೆ ಮೊದಲನೇ ರಸ ತೀರು ಬಿಡ್ತು. இரண்டாவது ரசம் ருசி உள்ளதா இருந்தது. ಎರಡನೇ ರಸ ಬಹಳ ರುಚಿಕರವಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಿ? நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் நம்ம வாழ்க்கையில செய்த எல்லா ரசமும் தீர்ந்து விட்டது. ನಮ್ಮ ಮೂಲ ಪಿತೃವಾದ ಆದಾಮನು ತಾನು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದ ರಸವು ಮುಗಿದೋಯ್ತು. நோய் தீர்ந்து விட்டது. ರೋಗ ಮುಗಿದೋಯ್ತು. தரித்திரம் தீர்ந்து விட்டது. ಬಡತನ ಮುಗಿದೋಯ್ತು. தோல்வி தீர்ந்து விட்டது. ಸೋಲು ಮುಗಿದೋಯ್ತು. இப்ப வர ரசம் இது குமாரனுடைய அற்புதத்தினால வந்த ரசம். ಈಗ ಬಂದಿರುವಂತ ರಸ ಇದು ಮಗನಾದ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಬಂದಿರುವಂತ ರಸ. இது அற்புதம். ಇದು ಒಂದು ಅದ್ಭುತ. இது அற்புதம். ಇದು ಅದ್ಭುತ. எல்லாரும் சொன்னாங்க இந்த ரசம் எங்க இருந்து வந்தது. ಎಲ್ಲರೂ ಕೇಳಿದ್ರು ಈ ರಸ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು. இது வாட்சி பாருங்க. ನೀವು ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அது ஒன்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தவிர வேற ஒருவருக்கும் அது தெரியாது. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹಂಚಿದ ಪಾರುಪತ್ಯಕಾರನ ಇಂದ ಹಿಡಿದು ಯಾರಿಗೂ ಅದು யாருக்குமே அது தெரியாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅದು ತಿಳಿಲಿಲ್ಲ. கன்னி மரியாள தவிர கிறிஸ்து எப்படி இந்த பூமியில பிறந்தான்னு ஆரம்பத்துல யாருக்குமே தெரியல. ಆ ಮರಿಯಲಿಗೆ ಹೊರತುಪಡಿಸಿ ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ ಅನ್ನೋದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படி பிறந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಜನಿಸಿದ್ದಾನೆ. இதுவரையும் நீங்க பார்த்த ரசம் வேறு. ಇದುವರೆಗೂ ನೀವು ನೋಡಿದಂತ ರಸ ಬೇರೆ. ஆனா இனி பார்க்க போற ரசம் வேறு. ಇದು ಮೇಲೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ರಸನೇ ಬೇರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பேர் விசுவாசி. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? அதுதான் இயேசு பிறந்தார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಜನಿಸಿದ. இயேசுவோட திருமணத்துல அததான் செஞ்சு காமிச்சார். ಯೇಸು ಆ ಮದುವೆ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಅದೇ ಮಾಡಿ ತೋರಿಸ್ದ. முயற்சினால் இருந்த ரசம் தீர்ந்தது. ಪ್ರಯತ್ನದಿಂದ ಇಟ್ಟಂತ ರಸ ಮುಗಿದೋಯ್ತು. கிருபையினால் இருந்த ரசம் ருசியுள்ளதா இருந்தது. ಕೃಪೆಯಿಂದ ಬಂದಂತ ರಸ ರುಚಿಕರವಾಗಿತ್ತು. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த கால வேளையில ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்குதா? ನಿಮ್ ಜೀವನ ಬರಡುತನದಿಂದ ಇದೆಯಾ? பயப்படாதீங்க. ಹೆದರಬೇಡಿ. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಲಿ. எல்லா தலைகளும் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும். ಎಲ್ಲರ ತಲೆಗಳು ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟಿರಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. இந்த இயேசு உங்க வாழ்க்கையில வர விரும்புகிறார். ಈ ಯೇಸು ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೆ. பயப்படாதீங்க. ಹೆದರಬೇಡಿ. யாரும் உங்க வாழ்க்கையை மாத்த முடியாது. ಯಾರು ಸಹ ನಿಮ್ ಜೀವನ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ இது ಆಗಲ್ಲ. தீர்மானத்தின் விவரம். ಇದು ತೀರ್ಮಾನದ ಒಂದು ವಿವರ. அவர் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே செய்யணும்னு நினைக்கிறவர். ಆತನು ಏನನ್ನು ನೆನೆಸಿದನೋ ಅದನ್ನ ಹಾಗೆ ಮಾಡಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೆ. குமாரன் அப்படியே கொண்டு வந்தார். ಅದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಹಾಗೆ ತಂದ. எந்த ஆதாம் மேல அவர் ஆசீர்வாதத்தை வைத்தார், அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு தீர்மானம் தன்னுடைய குமாரன் மூலமா தேவன் கொடுத்தார். ಯಾವ ಆದಾಮನ ಮೇಲೆ ತನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣತೆ ಇಟ್ಟನೋ ಅದನ್ನ ಹಾಗೆ ತನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ಹಾಗೆ ತಂದ. ஓ ஸ்தோத்திரம். ಓ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி, ವಂದನೆ நன்றி. ಸ್ವಾಮಿ. நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ಅವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், எல்லா தலைகளும் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும். ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಲಿ, ತಲೆಗಳು ஓ ಬಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟಿರಲಿ. மக்கு நன்றி ஆண்டவரே. ವಂದನೆ ದೇವರೇ. ஓ மக்கு நன்றி, ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. மக்கு நன்றி ராஜா. ನಿನಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. நன்றி, நன்றி ஆண்டவரே. ವಂದಿಸ್ತೇವೆ ದೇವರೇ. ஓ மே துதிக்கிறோம், ಓ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, மே துதிக்கிறோம் கர்த்தா. ಸ್ತುತಿಸ್ತೇವಪ್ಪ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மே ஸ்தோத்திரிக்கிறோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. இந்த இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு இடம் கொடுத்து பாருங்க. உங்களுக்குள்ளாய் இந்த தேவன் பிறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளாய் பிறக்க வேண்டும் என்றே இந்த தேவன் இறங்கி வந்தார். உங்க வாழ்க்கையை மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை ருசி உள்ளதாய் மாத்த தேவனால மாத்த முடியும். ஓ நன்றி ராஜா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ತಂದೆ, இந்த பாடல் பாடும் பொழுது இருந்த இடத்திலும் கரங்களை உயர்த்தி ಪರಿಶುದ್ಧವಾದದು ನಿನ್ನ ನಾಮ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ತಂದೆ, ಪರಿಶುದ್ಧವಾದದು ನಿನ್ನ ನಾಮ. ಸ್ತುತಿಸಲು ಯೋಗ್ಯನು ನೀ, ಮಹಿಮೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀ.
ಆಡಲು ಯೋಗ್ಯನು ನೀನೇ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನಿತ್ಯವೂ ನೆರವೇರುವಂತೆ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನಿತ್ಯವೂ ನೆರವೇರುವಂತೆ. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನನ್ನಲ್ಲಿಯೂ ದೇವ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿ. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನನ್ನಲ್ಲಿಯೂ ದೇವ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿ. ಆರಾಧನೆ 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 ಎಲ್ಲ ನೋಡು ಅರಿಕೆ ಸೇಂಬಡಿಗಳು ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಎಲ್ಲ ಮಾಡಲ್ಲ. ನಮ್ಮ ಕರಗಳು ವೇಟಿಸಲು ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನ ಹೇಳಿ. நல்ல பிதாவே ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ இந்த சமூகத்துல வருகிறோம். ಸನ್ನಿಧಿಗೆ ಬರ್ತೇವೆ. எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ನಮ್ಮ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇವೆ. பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ எங்கள் மேல் நிலைநிறுவது. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು குமாரன் எங்களிலிருந்து புறப்படுவாரா. ಮಗನು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಪ್ರಕಟಿಸಿ பரிபூர்ணமான ஜீவன் ಪರಿಪೂರ್ಣವಾದ எங்களுக்குள்ள ಜೀವ இருக்கிறபடினால நன்றி. ನಮ್ಮೊಳಗಾಗಿರೋದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. ருசியுள்ள திராட்சரசம் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால நன்றி. ರುಚಿಕರವಾದ ದ್ರಾಕ್ಷಾರಸ ನಮ್ಮೊಳಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. உம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ. எங்கள் ஆவி, ನಮ್ಮ ಪ್ರಾಣ, எங்கள் ஆத்துமா, ನಮ್ಮ ಆತ್ಮ, எங்கள் சரீரத்தை ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು நீர் ஆசீர்வதிப்பீராக. ಆಶೀರ್ವದಿಸಿ. நீர் தேவன், ನಿನ್ನ ದೇವರು, நீர் ரட்சகர், ರಕ್ಷಕನು, நீர் வாழ்வு கொடுக்கிறவர், ಜೀವ நீர் ಕೊಡುವವನು, மீட்டெடுக்கிறவர் ವಿಮೋಚಿಸುವವನು என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದೆ. இயேசு நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ பிதாவே. ತಂದೆಯೇ, ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் உற்சாகத்தோட. ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಿ. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி. நன்றி அப்பா. நன்றி. ವಂದನೆ. ஓ மே துதிக்கிறோம். ನಿನ್ನ ಸ್ತುತಿಸೆ. ஓ மே ஸ்தோத்திரம். ಓ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய பிறப்புக்காக நன்றி. ಪ್ರೇಮ ಕೃಪೆಗಾಗಿ இருக்கிற ஒரு குடும்பங்களுக்காக நன்றி. ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ. இருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி. ಇಲ್ಲಿರುವ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. உம்முடைய நன்மை பெருகட்டும். ನಿನ್ನ ಮೇಲೂ ಹರಡಲಿದೆ. உம்முடைய நன்மை பெருகட்டும். ನಿನ್ನ ಮೇಲೂ ಹರಡಲಿ. உம்முடைய தீர்மானம் இந்த வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ತೀರ್ಮಾನಗಳು ಇವರ ಬಾಳಲ್ಲಿ ಪ್ರಕಟ. உம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ಆಶೀರ್ವದಿಸಿ. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன கர்த்தர். ಹೆಚ್ಚಿಸುವೆನು. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்று விழுந்து போவதில்லை. ಮಾತುಗಳು ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು உம்முடைய ಹೋಗಲ್ಲ. வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் புறப்பட்டு வருவதில்லை. ವಾಕ್ಯ ಬರಿದಾಗಿ ಹಿಂದಿರುಗಿ நீ ಬರಲ್ಲ. சொன்னதை நிறைவேற்ற நீ வல்லவராய் ನೀನು இருக்கிறீர். ಹೇಳಿದ್ದನ್ನು ನೆರವೇರಿಸಲು உம்முடைய ಶಕ್ತನಾಗಿ. நாம மகிமை பெறட்டும். ನಾಮ ಮಹಿಮೆ இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ இங்கே ಶಕ್ತಿ
இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು கிறிஸ்து ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசுடைய பிறப்பின் மகிமைகள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ದೇವರ ಜನನದ ಮಹಿಮೆ ಇವರ ಬಾಳಿನಲ್ಲಿ கிறிஸ்து ಪ್ರಕಟವಾಗಲಿ. இயேசுடைய நிறைவு ಇವರ வாழ்க்கையில குடும்பங்கள்ல வெளிப்படுவதாக. ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಇವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಲಿ. உம்முடைய ஜீவன் இவருடைய ஜீவனோடு கலந்திருப்பதாக. ಇನ್ನ ಜೀವ ಇವರ ಜೀವದೊಂದಿಗೆ ಬೆರೆತಿರಲಿ. உம்முடைய பிறப்பியுடைய பிறப்போடு இணைக்கப்பட்டிருப்பதாக. ಇನ್ನ ಜನನ ಇವರ ಜನನದೊಂದಿಗೆ ದೇವರೇ ಹೊಂದಿಕೊಂಡಿರಲಿ. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். ಶುಭವು ಕೃಪೆಯು ಹಿಂದಟ್ಟಲಿ. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯಾದ ದೇವರ பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ இந்த மண்டம் சதா காலம் இருப்பதாக. ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಸದಾ ಕಾಲ ಇರಲಿ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. ಶಾಪವ ಹೋಗಿಸಲು ಶಾಪವ ನೀಗಿಸಲು ಭೂಲೋಕ ಬಂದವನೇ, ಮನುಷ್ಯನ ಬಿಡಿಸಲು ಭೂಲೋಕ ತೆರೆಯಲು ಭೂಲೋಕ ತಂದವನೇ. ಪಾಪವ ಹೋಗಿಸಲು ಶಾಪವ ನೀಗಿಸಲು ಭೂಲೋಕ ಬಂದವನೇ, ಮನುಷ್ಯನ ಬಿಡಿಸಲು ಪರಲೋಕ ತೆರೆಯಲು ಬಂದವನೇ. ಕಣ್ಣೀರ ಒರೆಸಿರುವ ಸಂತೋಷ ತಂದಿರುವ, ಕಣ್ಣೀರ ಒರೆಸಿರುವ ಸಂತೋಷ ತಂದಿರುವ ಬಂಗಾರ ಕೇಳಲಿಲ್ಲ, ವೈಡೂರ್ಯ ಕೇಳಲಿಲ್ಲ, ಹೃದಯವ ಕೇಳಿದನು. ಆಸ್ತಿಯ ಕೇಳಲಿಲ್ಲ, ಅಂತಸ್ತು ಕೇಳಲಿಲ್ಲ, ಹೃದಯವ ಕೇಳಿದನು. ಬಂಗಾರ ಕೇಳಲಿಲ್ಲ, ವೈಡೂರ್ಯ ಕೇಳಲಿಲ್ಲ, ಹೃದಯವ ಕೇಳಿದನು. ಆಸ್ತಿಯ ಕೇಳಲಿಲ್ಲ, ಅಂತಸ್ತು ಕೇಳಲಿಲ್ಲ, ಹೃದಯವ ಕೇಳಿದನು. ನಾ ಹುಡುಕಿ ಹೋಗಲಿಲ್ಲ, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದನಯ್ಯ. ನಾ ಹುಡುಕಿ ಹೋಗಲಿಲ್ಲ, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದನಯ್ಯ. ஹalleluya. கரங்களை தட்டி. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. உங்களுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿ உங்கள் வாழ்க்கை தீர்மானத்தோடு மாற்றும்படி பிறந்திருக்கிறார். ಜೀವನವನ್ನು ತೀರ್ಮಾನದೊಂದಿಗೆ ಬದಲಾಯಿಸಲು ಜನಿಸಿ. எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ಎಲ್ಲರಿಗೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.